எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை துவங்கலாம். ஆதி மூலத்தவம் இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய தியரியை பற்றி ஆழமான முறையில் நமக்கு ஏற்கனவே கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அது திரும்ப திரும்ப நம்ம கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த தியரிஸை பற்றின ரிவிஷன்ஸையுமே நம்ம இன்னையிலிருந்து படிப்படியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே படித்த விஷயங்கள் திருப்பி ஒரு ரிமைண்டர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆதி மூலத்தவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதனுடைய ஆரம்ப நிலையில தான் இருக்கிறோம். ஏன்னா ஆதி மூலத்தவம் செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னா வேறு எந்த தவ முறைகளுமே நமக்கு அவசியம் இருக்கக்கூடாது. பட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆதி மூலத்தவம் பண்ணுறோம், திரும்பவும் நம்ம ஃபார்ம் 3க்கு போகிறோம், பேசிக்ஸ்க்கு போகிறோம், திரும்பவும் ஆதி மூலத்தவத்துக்கு வர்றோம். இதுக்கு காரணம் என்னன்னா ஆதிமூலத்தவம் என்ற அந்த நிலையை நாம் அனைவருமே முழுமையாக அடையவில்லை. நம்ம அப்பப்போ அங்கே போயிட்டு பேசிக்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஷிஃப்டிங் நடக்க தான் நமக்கு ஒரு பேலன்ஸ்டான ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும். இப்போ நேரடி வகுப்புகளில் வரும்போது அந்த தீட்சைன்னு சொல்லுவாங்க. தீட்சைனா என்னன்னா ஒரு உணர்வை கடத்துதல், அவ்வளோதான் தீட்சை. வேற எதுவுமே தீட்சைக்கு அர்த்தமாக முடியாது. உடல் அடிப்படையில் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது தீட்சை. அது ஒரு ஆசிரியர் இறைவன் புறத்திலிருந்து செய்திகளை பெற்று மக்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை இறைவனிடமிருந்து பெற்றுள்ள அந்த ஆசிரியர் என்பவர் அந்த உணர்வை தன்னிடம் கற்க விரும்பி அமர்ந்திருப்பவருக்கு கொடுக்க வேண்டும். அதில் அந்த ஆசிரியருடைய பொறுப்பு எது என்றால் அவர் அதை பெறுவதற்கான நிலையை அடைந்து விட்டாரா இல்லையா என்பதை சோதித்து சரியான தருணத்தில் கொடுப்பதுதான். இந்த தீட்சை என்பது சரியான தருணத்தில் இறைவனுடைய இந்த உணர்வுகளை ஒரு ஆசிரியரிடமிருந்து ஒரு மாணவர் பெற்றுக்கொள்வதாகும். நேரடியான சந்திப்புகளில் ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்குமான நேரடியான சந்திப்புகளில் இந்த தீட்சை என்பது சரியான தருணத்தில் நிகழ முடியும். நம்ம ஆன்லைன்ல இருக்கிறதுனால நம்ம என்ன மாதிரியான நிலைகளை எல்லாம் அடைந்திருக்கின்றோம் என்பதை பற்றி நமக்கு மட்டும்தான் இப்போதைக்கு தெரியும். எனக்கு தெரியாது. இங்கே மெசேஜ் டெலிவரி மட்டும்தான் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால நம்ம அந்த ஷிஃப்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதிகமாக கொஞ்ச நாள் பண்ணுறோம், இது கொஞ்ச நாள் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இயல்பாகவே அந்த ஒரு திடமான ஒரு முன்னேற்றத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும் உறுதியாக. அதனால இப்போ மீண்டும் நம்ம ஆதி மூலத்தை தொடங்கலாம். மீண்டும் பழைய பேசிக்ஸ்க்கு நம்ம போவோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நாம் அந்த தவ முறைகளில் மாற்றங்கள் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு புள்ளியை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அது என்ன என்றால் ஆதி மூலத்தவம் என்ற ஒன்றை தவிர வேறு எதுவும் அவசியம் இல்லாத ஒரு நிலை. இறைவனுடைய அருளை கொண்டு அதற்கான வழிகாட்டல்கள் நமக்கு கொடுக்கப்படும். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இப்போ ஆதிமூலத்தவத்தை பற்றிய பேசிக்ஸ். மனித மனதிற்கு இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய பார்வைக்குள் அடங்காத எந்த ஒரு படைப்பும் இல்லை, இருக்க முடியாது. அவனுடைய பார்வை அனைத்தையும் உள்ளடக்கியது. அவனுடைய பார்வை நம் மீது விழுகிறது, நம் மீது எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒரு பொருளாக கூட இல்லாமல் படைக்கப்பட்டதற்கு முன்னால் ஒரு நிலை இருந்திருக்குமானால் அதுவும் அவனுடைய பார்வையில் இருந்தது. அவனுடைய நாட்டத்தை கொண்டுதான் அனைத்தும் நடந்திருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு தன்மையை ஒரு மனித மனம் எப்போது உணர்கிறதோ அப்போதுதான் அது மனித மனம் என்ற தகுதியில் நிறைவு பெறுகிறது. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு மனித மனதுக்கு என்னங்க தகுதி அப்படின்னு கேட்டா, எப்போ அந்த மனம் என் மீது இறைவனுடைய பார்வை இருந்து கொண்டிருக்கிறது, எப்போதும் இருந்து கொண்டிருந்தது, இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது.
எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். அவனுடைய பார்வைக்கு எதுவுமே மறைந்ததாக இல்லை என்று எப்போது ஒரு மனித மனம் உணர்கிறதோ அப்போது அது மனித மனமாகிறது. தொடக்கம் இது. ஸோ ஆதிமூல தவத்தினோட அடிப்படை என்னன்னா, நம்ம மனசுக்கு அந்த தகுதியை தருவது. இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். நேரடியாக அவனுடைய பார்வை என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய படைப்பமைப்பின் சகலவிதமான தன்மைகளையும் அவன் நிறைவாக பார்த்து கொண்டிருக்கின்றான். இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, தூரமா இருக்கு, கொஞ்சம் ஏதோ தெரிகிற மாதிரி இருக்கு, அதுவா, அவரா இவரா அப்படி சொல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. தெளிவான பார்வை, இறைவனுடைய பார்வை. அந்த தெளிவான பார்வை நம் மீது இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அகமும் புறமும் இறைவனுடைய பார்வைக்கு தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையை மனம் உணர்வதுதான் ஆதிமூல தவத்தினுடைய அடிப்படை. ஸோ அகைன் இந்த தவத்தை எப்படி நம்ம தொடங்கணும்னா, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது, அதிட்டானா கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கண்ணை மூடி இருக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. ஆனால் நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால கண்களை மூடிய நிலையில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப தளர்வா, கேஷுவலா, இயல்பா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஷுவலாக நம்ம உட்காந்துருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த கேஷுவலாக உட்காந்து இருக்கிறது கூட இறைவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கான்ற நிலையில நம்ம கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கிறதுல கூட ஒரு ஒழுங்கு உருவாகி, அது சில நேரங்களில் சில ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, என்ன அறியாமல் என் கை வந்து இப்படி கட்டிக்குதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது நம்ம கட்டுங்க அப்படின்லாம் சொல்லலை. என்ன அறியாமல் அந்த உணர்வின் உந்துதலால் உடலில் இந்த மாற்றம் நிகழ்ந்து கொள்கிறது. என்னுடைய தலை சாய்ந்து கொள்கிறது முன்னால். ஒரு பணிவான நிலையை என்னுடைய உடல் அதுவே தரித்து கொள்கிறது. நான் அதை தரித்து கொள்ளவில்லை, நான் அதை திட்டமிடவில்லை. இயல்பாக அதுவே நடக்கிறது. என் இறைவன் முன்னால் நான் என்னை மனதளவிலும் உடல் அளவிலும் பணித்து கொண்ட நிலையில் நான் நிலை பெறுகிறேன். இது பலருக்கும் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதிமூல தவம் எப்படி என்றால், இறைவன் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன். இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய பார்வையில் அனைத்தும் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அவனிடம் நான் எதையும் மறைக்க முடியாது. கம்ப்ளீட் சரண்டர். கம்ப்ளீட் சரண்டர். சரண்டர்னா என்ன? அப்படியே நேரடியாக போய் என்னைய பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படி. கம்ப்ளீட் சரண்டர்னா எனக்கு நீங்க தான் அப்படின்றது தான் கம்ப்ளீட் சரண்டர். ஸோ ஆதிமூல தவம் என்பதும் அப்படியான ஒரு நிலை தான். ஸோ கரெக்டாக அந்த உணர்வை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செய்ய தொடங்கணும். இயல்பாக இருங்க. ஒரு ஒரு குட்டி குழந்தை அம்மா கிட்ட எவ்வளவு உரிமையா இருக்குமோ அந்த மாதிரி இருங்க. இது ஏன் அந்த உதாரணம்னா, அதுல தான் இயல்பு நிலை வரும். இயல்பு நிலைக்கு அடிப்படை என்பது ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடம் நடந்து கொள்ளக்கூடிய நிலைதான் இயல்பு நிலை. அந்த இயல்பு நிலையில ரொம்ப கேஷுவலா இருங்க. அதுலதான் எதுவுமே இருக்காது. அதிட்டானாவுடைய இன்னும் உயர்ந்த நிலைகள் இது ஒரு நிலை, இயல்பாக இருக்கு. இயல்பாக இருத்தலில் இறுக்கம் இருக்காது. அதனால இதெல்லாம் தான் பேசிக்ஸ் ஆஃப் ஆதிமூலத்தவம். இப்ப நம்ம ஆதிமூலத்தவம் தொடங்கலாம். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இறைவனுடைய பார்வை நம் மீது விழுந்து கொண்டிருக்கு. இறைவன் என்னை எங்கிருந்து பார்க்கின்றான்? என்னுடைய அகத்திலிருந்து பார்க்கின்றானா, அல்லது என்னை விட்டு புறத்தில் இருந்து அவன் பார்வை என் மீது விழுந்து கொண்டிருக்கிறதா? இது தேவையில்லை. அவனுடைய பார்வை என் மீது விழுந்து, பார்வைக்கு இறைவனுடைய பார்வையின் மூலத்தை நாம் தேடக்கூடாது. இறைவனுடைய பார்வை நம் மீது விழுந்து கொண்டிருக்கிறது என்ற நிலைதான் சரியான நிலை. அவனுடைய பார்வைக்கு மூலம் இருக்க முடியாது. ஏனென்றால் அவனே அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்றான். எனவே ஒரு திசையையோ ஒரு இடத்தையோ அவனுடைய பார்வைக்கான மூலமாக நாம் கொள்ளக்கூடாது. பார்வை என்ற அந்த உயிரோட்டமான உணர்வில் மட்டும் நாம் இணைந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய பார்வை நம் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. அவன் நம்மை முழுமையாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய உடலை, நம்முடைய எண்ணங்களை,
நோக்கங்களை, இன்னும் அத்தனை அம்சங்களையும் அவன் பார்த்தான். இந்த உணர்வோடு தவம் தொடரலாம்.
இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த மனதின் நிலைப்பாட்டிலிருந்தும் எண்ணங்கள் நம்மை விலக்கி, மனதை விலக்கி பல்வேறு திசைகளுக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கலாம். அது மனதின் பலகீனம். அவ்வாறு நிகழ்ந்தாலும் அதையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலையோடு, என்ற உணர்வோடு நாம் மீண்டும் திரும்பிவிட வேண்டும். மனம் இறைவனுடைய பார்வையை இறைவன் அதனை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அற்புதமான உணர்வை விட்டும் விலகக்கூடிய அளவுக்கு மனதின் பதிவுகள் நம்மை அலைக்கழிக்க செய்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் நம்முடைய உண்மை நிலை. அதை உணர்ந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு மீண்டும் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். நான் பலகீனமாக இருப்பதை அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய பார்வை என்னை பலப்படுத்தும் என்ற அந்த உணர்வோடு தவத்தில் தொடர்ந்திருக்கலாம்.
இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது என்ற நிலையிலிருந்து மனம் பலமுறை தவறலாம், மறந்து போகலாம். அதுதான் நம்முடைய மனதின் இயல்பு. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அதை பார்க்கின்றோமோ இல்லையோ, இறைவன் தெள்ளத் தெளிவாக அதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். மீண்டும் மீண்டும் இறைவனுடைய பார்வை என் மீது இருக்கிறது என்ற நிலையை நோக்கி நம்முடைய மனம் திரும்பும்போது இறைவன் நம்முடைய மனதை உறுதிப்படுத்துகிறார். அலைபாய்தல்களிலிருந்து, மாயைகளில் சிக்கிக்கொள்வதிலிருந்து அவன் அதனை விடுவிக்கின்றான், அதனை பலப்படுத்துகின்றான். ஆதிமூல தவத்தின் போது நமக்கு முழுமையான ஏற்றுக்கொள்ளுதல் நிலை இருக்க வேண்டும். எந்த வேண்டுதலும் எந்த வேட்கையும் இல்லாமல் நான் இப்படித்தான் இருக்கின்றேன், என்னை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய். இவ்வளவுதான் ஆதிமூலத்தம். முழுமையான சரணடைதல் நிலை ஆதிமூலத்தம். தவத்தில் தொடர்ந்திருக்கலாம். இறைவனுடைய பார்வை நம் மீது விழுந்து கொண்டிருக்கிறது, பாய்ந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த சத்திய உணர்வோடு தவத்தில் தொடரலாம். நம் தவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திற. இந்த ஆதிமூல தவ நிலை என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி உலகம் முழுவதும் சில குறிப்பிட்ட மிக குறைவான ஆன்மீக சாதகர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தவ முறையாக இது இருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்னன்னா,
இதில் இருக்கக்கூடிய 100% அந்த சரண நிலை, சரணடைதல் நிலை எந்த தவ முறைகளிலும் கிடையாது. மனிதன் தவம் என்றாலே தன் புறத்திலிருந்து எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவன். ஆதிமூல தவத்தில் அது கிடையாது. உட்கார்ந்து இருக்கிறது மட்டும்தான். மற்ற தவ முறைகள்ல உட்கார்ந்து இருக்கிறத தாண்டி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கும். ஆதிமூல தவத்துல அது இல்ல. உட்கார்ந்து இருக்கிறது மட்டும். இப்ப இறைவன் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கானேன்னு நினைக்கிறது, அது நம்மளோட டிஃபால்ட் எண்ணம். மனதினுடைய இயல்பான ஒரு நிலை. அதுதான் ஆரம்ப நிலை. மனம் படைக்கப்பட்ட தன்மையில் அதனுடைய இயல்பு அப்படித்தான் இருந்தது. ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு இயல்பு இருக்கும். அந்த இயல்பு இந்த உலகத்தினுடைய தன்மையில, மனிதனுடைய அறிவுல மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாரி மனிதனுடைய அடிப்படை நிலை இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று நினைப்பதுதான். அந்த நிலையில தான் நம்ம இப்ப இருக்கிறோம். ஆதிமூல தவத்த நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். டைம் குடுங்க. இறைவன் அதை கற்பிப்பான். அதுவரைக்கும் நாம தவத்தில நமக்கு என்ன புரியுதோ அதில ஈடுபட்டுக் கொண்டே இருப்போம். தேங்க் யூ வெரி மச். இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க் யூ.